ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு naguvin samayal. நம்ம இந்த வருஷம் தீபாவளிக்கு ஸ்பெஷலான காரச்சேவ் செய்ய போகிறோம். அதுவும் கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டோடு நம்ம வீட்டிலேயே செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த காரச்சேவ் செய்கிறதுக்கு நான் இப்போ 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் 1/3 கப்பு, அரை கப்போட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 1/4 கப்போட கொஞ்சம் கூட, அந்த கப்பில் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகம் போட்டால் தான் இது நல்லா வாசமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன்கிட்ட போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு போடுறேன் இன்றைக்கி உப்பு. மிளகாப்பொடி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. அதுக்காக தான் மிளகாப்பொடி சேர்க்குறேன்னா. எந்த சன்ஃப்ளவர் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயை கொஞ்சம் நல்லா சுட வச்சுக்கோங்க. மிளகாப்பொடி எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி கலக்கி விட்டுக்கணும். கலக்கி விட்டுட்டு இப்போ இதில் இந்த எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணும். ஏன்னா சுட வச்சுக்கணும். அந்த எண்ணெயை சுட வச்சுட்டு தான் நம்ம இதில் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சுட வச்ச எண்ணெயை இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசையணும். தண்ணி ஊற்றி இது சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்பூன் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கையில் பிசைஞ்சிக்கலாம். கையில் நல்லா பிசையணும். தண்ணியை லேசாக தெளிச்சுக்கோங்க, ரொம்ப ஊற்றாதீங்க. இப்போ பாருங்கள், அந்த மாவை இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்படி பிசைஞ்சிக்கோங்க. கடைசியில் நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு இப்படி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா லேசாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதை அப்படி மேலாக பிரட்டி எடுத்துட்டோம்னாக்க நல்லா நம்மளுக்கு இந்த மாதிரி மாவு கிடச்சிரும். இதை இனி நம்ம ஒரு இதில் காரச்சேவ் புளிகிற கட்டையில் வச்சு புளியணும். அதை இப்போ நான் ஒரு சட்டியில் இந்த அளவுக்கு எண்ணெய் வச்சு காய வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு இது எடுத்திருக்கேன். அதில் காரச்சேவ் செய்கிறதுக்குன்ட்டு இந்த பிளேட் இருக்குது. இதை இதில் போடுறேன். போட்டுட்டு இது உள்ளார சுற்றிலும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நான் அந்த மாவு அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இதுவாகன்றதுக்காக புளிகிற கட்டையில். இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த மாவை ஒரு இதுவாக எடுத்து உருட்டிக்கணும். இந்த மாதிரி மாவை எடுத்துகிட்டு இப்படி உருட்டிக்கலாம். கையில் உருட்டிட்டு இது உள்ளார போட்டுறணும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம போட்டது மேலே வருது பாருங்கள். அந்த மாவு அந்தளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம வச்சுருக்க இந்த இதுவை புளிஞ்சு விட்டுடலாம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இந்த மாதிரி வரும். புளிஞ்சு விட்டுடலாம். புளிஞ்சாச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் புளியணும், ரொம்ப புளியக்கூடாது. அது கொஞ்சம் வேகட்டும். நல்லா அடுப்பை மீடியம்னா தான் வச்சுக்கணும். ரொம்ப ஹையில் வச்சுக்கிட்டோம்னா கறி போயிடும். நல்லா வேகணும். ஏன்னா இது கடலை மாவுங்கிறதுனால வேகாமல் எடுத்துடக்கூடாது. பச்சரிசி மாவும் சேர்த்துக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கணும். இந்த மாதிரி இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் கிடைக்கிற மாதிரியே. நம்ம வெளியில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் முக்கால்வாசி எதுவுமே வெளியில் குழந்தைங்களுக்கு ரொம்ப வாங்கி கொடுக்குறதில்ல. எல்லாமே நானே வீட்டிலே செஞ்சுருவேன். அது மிளகாப்பொடி போட்டதுனால கொஞ்சம் கலர் சிகப்பாக இருக்கும். மிளகாப்பொடி போடலைன்னா மஞ்சள் கலரில் கடல் மாவு கலர்லேயே இருக்கும். அதனால் நம்ம செவந்து போச்சேன்னு கவலைப்பட வேணாம். அது மிளகாப்பொடி போட்டதுனால தான் அப்படி இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் முட்டையாக வருதில்ல, அதெல்லாம் அடங்கிடுச்சுனாக்க வெந்துருச்சுன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்ததுனாக்கா இன்னும் வேகணும். இப்போ சுற்றி முட்டையாக வருதில்ல, அதெல்லாம் அடங்கணும். அடங்கிடுச்சுன்னா வெந்துருச்சு.
அதே மாதிரி ரொம்ப கருகவும் விட்டுறக்கூடாது, கருகிடுச்சுன்னா கசப்பாக இருக்கும், அதனால் கருக விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்னி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்த அந்த ஒரு கப்புக்கு இந்த ஒரு தட்டு ஃபுல்லாக வந்திருக்கு நமக்கு காராச்சேவு. இதை வந்து நம்ம வந்து கருகவும் விட்டுறாமல் ரொம்ப மாவாகவும் இல்லாமல் எடுத்தோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கும் செய்ய முடியும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி உடைச்சோம்னா சத்தம் வரணும், அதே மாதிரி இந்த மாதிரி கூடு மாதிரி நடுவில் வரணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டிலே செஞ்சதுன்னு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். பாருங்கள், உள்ளறையெல்லாம் மாவே இல்லை, அவ்வளோ அழகாக நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் திரும்ப கடையில் வாங்கவே மாட்டீங்க, நீங்கள் வீட்டிலே செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.